ஏயா கேட்ட சாத்திர கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், உள்ள போகணும், கேட்ட தர. ஐயா நீங்க வெளியூர்ல இருந்து வர்றீங்களா? ஆமாப்பா, என் சம்பந்தி பொண்ணுக்கு கல்யாணம், நியாயமா முன்னாடியே வந்திருக்கணும். எங்க முடியுது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஐயா கல்யாணம் நின்றுடுச்சுங்க. மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எல்லாரும் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. ஐயோ கடவுளே. இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. வந்தவங்க எல்லாம் திருப்பி போயிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. என்னப்பா இப்படி சொல்ற? அப்பா குமாரு, என்னப்பா நடந்தது? நான் மண்டபத்துக்கு வந்தா கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடா, என்னடா ஆச்சு? தெரியலப்பா, இங்க என்னென்னமோ நடக்குதுப்பா. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? மண்டபத்து வாசல்ல தான்டா அடிக்கிறேன், யாருமே இல்லடா. அப்பா என்னென்னமோ நடந்து போச்சுப்பா. அப்பா எல்லாம் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க உடனே கிளம்பி பாபா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கப்பா. என்னடா ஆச்சு? எனக்கு உடம்புலாம் பதறதுடா. என்ன விஷயம் சொல்லுடா. என்னால இப்ப எதுவுமே பேச முடியாதுப்பா. பேசுற நிலைமையில இல்ல. கௌரி மருந்து சாப்பிட்டாப்பா, உயிருக்கு போராடிட்டு இருக்கா. உள்ள டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு எனக்கு என்ன பேசுனே தெரியல. வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. ஐயோ கௌரியா, என்னடா இதெல்லாம்? ஒண்ணு மாத்தி ஒண்ணு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கேடா. என்னடா செய்யறது? எல்லாம் நேரம் நேரம். என்னால முடியலப்பா. கிளம்பி வாங்கப்பா. சரிப்பா, நான் உடனே வரேன். ஆட்டோ ஆட்டோ. ஏமா, கௌரின்ற பொண்ணு மருந்து குடிச்சு அட்மிட் ஆயிருக்காமே, எந்த வார்டுல இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க. எப்படி போகணுமா? ரைட்ல போகணும். இந்த ரைட்லயா? குமார், என்னப்பாச்சு? சொல்லுப்பா, என்னாச்சு? என்னப்பா சொல்லுவேன்? டாக்டர் எல்லாம் உள்ள இருக்காங்கப்பா. இன்னும் யாரும் வெளியில வரலப்பா. ஐயோ, என்னடா இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவே எதுக்குடா மருந்த குடிச்சா? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கப்பா. நான் எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல. அப்படியே தலையெல்லாம் சுத்துதுப்பா. ஐயோ ஆண்டவா, என்ன சோதனை இதெல்லாம்? அங்க என்னடா கல்யாணம் நின்னு போச்சு, இங்க என்னடா இப்படி இருக்கு? கல்யாணம் நின்னு போச்சா? ஆமாப்பா. என்னப்பா சொல்றீங்க? அத கேள்விப்பட்டு தான் நான் உனக்கு போன் பண்ணேன். மண்டபத்துல போய் இறங்குனதும் வாட்ச்மேன் சொன்னா, இந்த மாதிரி கல்யாணம் நின்னு போச்சு, மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க சொன்னா. அந்த பையனோட ஜாதகத்தை அப்படியே பூஜையில வச்சுட்டேன். அல்ப ஆயுசு, 30 வயசு தாண்ட மாட்டான் அப்படின்னு கட்டம் சொல்லுது. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. கௌரி வர ஆஸ்பத்திரியில இருக்கான்னு போன்ல சொன்னியா? நான் பதறி அடிச்சு ஓடி வரப்பா. என்னப்பா நடக்குது? இவன் மண்டபத்திலே பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாப்பா. அவ பின்னாடி நானும் வந்துட்டேன். எனக்கு கல்யாணம் நின்னது தெரியாதுப்பா. அப்போ கல்யாணம் நின்ன விஷயம் உனக்கு தெரியாதா? மாமா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லப்பா, எனக்கு தெரியாதுப்பா. இவ அடிச்ச கூத்துல எனக்கு தலையும் புரியல, காலும் புரியலப்பா. என்ன கல்யாணம் நின்னு போச்சு? மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்டா? இங்க என்ன நடக்குது?
அண்ணாமலை அண்ணாமலை என்னாச்சு அண்ணாமலை அண்ணாமலை போச்சு, எல்லாம் போயிடுச்சு. என் பொண்ணு வாழ்க்கை நிர்மூலமாயிடுச்சு. என்ன என்ன சொல்லு அண்ணாமலை என்னாச்சு? அம்மா லட்சுமி நீயாவது சொல்லுமா என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. ஆக்சிடென்ட்ல கௌதம் மாப்பிள்ளை இறந்துட்டாருமா. எல்லாம் என் தலை எழுத்து. என் ராசி இப்படிதானே தெரிஞ்சோம். நான் ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்? என்னால தாண்டி அவர் உயிர் போச்சு. காயத்ரி, நான் தான் காரணம். பாவி நான் தான், மகா பாவி. எனக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன காயத்ரி? முடியல சுப்பு, இப்படி ஆகும்னு யாராவது நினைச்சோமா? எத்தனை கஷ்டம் வந்தாலும் எல்லாம் சரியாயிடும், நல்லது நடக்கும்னு நினைச்சோமே. கடவுள் கைவிட மாட்டார்னு நம்பினோமே, கைவிட்டுட்டாரே. விடிஞ்சா முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு எதுக்காக ஒரு ஆபரேஷன் வரணும்? அவர் ஏன் உடனே கிளம்பி போகணும்? இது எல்லாமே திட்டமிட்டு செஞ்ச மாதிரி இருக்குமா? ஐயோ, போன உசுறு போனதுதான். யார கேட்டா திரும்பி வரும்? என்ன செஞ்சா மாப்பிள்ளை எழுந்து வருவாரு? என் பொண்ணு யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சா? நல்லவளா தானே இருக்கா. எல்லாருக்கும் நல்லது தானே செய்யறா. ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காத அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எதுக்குமா? அழாத லட்சுமி அழாத. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. கஷ்டமெல்லாம் தீர்ந்து நல்லது இனி நடக்க போகுதுன்னு நினைக்கிற நேரத்துல பைத்தியம் மாதிரி பேசாத. இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் நாளைக்கு நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால அப்படி சுயநலமா யோசிக்க முடியாது. மனசுக்குள்ள ஒருத்தர புருஷனை நினைச்ச பிறகு தாலி கட்டுறது தானே பெரிய விஷயம். நெஞ்சுக்குள்ள விழுந்த முடிச்ச விட கழுத்துல விழுறத பெருசு. காயத்ரி, அப்படியெல்லாம் பேசாத காயத்ரி. என்னால முடியலடி, தாங்க முடியல. இங்க பாரு, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அழாதடி ப்ளீஸ். முடியலையே, செத்துலாம் போல இருக்குமா? அம்மா, ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு நான் எத்தனை சுமப்பேன்? ஆண்டவ பொதி சுமக்கிறதுக்கு தான் என்ன நினைச்சிட்டாரா? என் பொண்ணுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு இந்த கல்யாணத்தை ஒரு பிராயச்சித்தமா நினைச்சேன். ஆனா உள்ளதிலேயே பெரிய பாவமா இது வந்து என் தலையில விழுந்துருச்சு. அழாதப்பா. ஹலோ மாமா, என்ன மாமாச்சு? எங்க இருக்கீங்க நீங்க? மாப்பிள்ளைக்கு என்ன மாமாச்சு? குமாரு, ஒரு நிமிஷம் போனை கொடுப்பா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நடக்குது? கல்யாண மண்டபத்துக்கு போனா வாட்ச்மேன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னா. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. மாப்பிள்ள, என்னாச்சு சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ள, என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? மாப்பிள்ள இப்ப எப்படி இருக்காரு? எந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்க? எங்க சேர்த்து என்ன புண்ணியம்? கௌதம் மாப்பிள்ள இறந்துட்டாரு. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? என் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு. மொத்தமா தலையில கொள்ளிய அள்ளி போட்டுட்டு போயிட்டாரு.
மாமா என்ன மாமாச்சு? விதி, வேற என்னன்னு சொல்றது? ஆசை ஆசையா பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இப்படி அல்பாயுசுல போயிட்டாரு. மாமா என் பொண்ணுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மாமா இன்னொரு பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. என்ன? கௌரி மருந்து சாப்பிட்டுட்டா மாமா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் மாமா. டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சுங்க? என்னாச்சு சொல்லு நம்மள. கௌரி மருந்த குடிச்சிட்டாளா? ஐயோ என்னங்க சொல்றீங்க? கௌரி மருந்து குடிச்சிட்டாளா? என்ன சொல்ற அண்ணாமல? ஐயோ எங்க என்ன சொல்ற? எங்கங்க? இப்ப எங்க இருக்கீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்? பாபா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் மாமா. எந்த ஹாஸ்பிட்டலுங்க? பாபா எந்த ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல்? பாபா பாபா ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டலா? பாபா ஹாஸ்பிட்டலா? கௌரி ஐயோ இது என்ன கொடுமை. கடவுளே என்ன இது சோதனை? நீங்க கொஞ்சம் வாங்க மாமா. அப்பா என் கூட தான் இருக்காரு. டாக்டர்ஸ்லாம் உள்ள போயிருக்காங்க. இன்னும் டாக்டர்ஸ்லாம் வெளியில வரல மாமா. சரி. என்னங்க? என்னங்க? அம்மா காயத்ரியை கொஞ்சம் பாத்துக்கங்கம்மா. அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். சரி. அவ ஏற்கனவே மனசு ஒடிஞ்சு போயிருக்கா. லட்சுமி நம்ம போயிட்டு வாங்க வரோம். போலாம். கடவுளே இது என்ன சோதனை. காயத்ரி, குமார், நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ திட்டம் போட்டு நடக்கிற மாதிரி தெரியுது. மருந்து குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னதான நடந்துச்சு சொல்லி தொலையேண்டா. என்னப்பா சொல்றீங்க? கௌரிங்கிற ஒரு பொண்ண மருந்து குடிச்சதா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஐசி வார்ட்ல போய் பாருங்க. அங்கேயா? ஹலோ, பாவி, மகா பாவி, சண்டாளா, இப்படி பண்ணிட்டியடா. டேய், உன்னை நம்புனே, உன்னை நல்லவன் நினைச்சனே, இப்படி பச்சை துரோகம் பண்ணிட்டியடா. நீ நல்லா இருப்பியா? மாப்ள, உன்னை மாப்ள விடுங்க மாப்ள. அவன் ஒண்ணும் பண்ணல மாப்ள. என்னையா ஒண்ணும் பண்ணல? மனசுக்குள்ள இவன் காயத்ரியை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு என் பொண்ணு சொன்னப்போ நான் அவளைதான் திட்டினேன். அவளைதான் தப்பா நினைச்சேன். அவ திருந்தணும், அவ சரியில்லைன்னு முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்பதானே விஷயமே தெரியுது. கௌரி சொன்னதுதான் என் உண்மை. அவ உண்மையதான் பேசியிருக்கா. இவன் மனசுல இது வரைக்கும் காயத்ரி தான் இருந்திருக்கா.
அதனாலதான் மாப்பிள்ளைய கீழ்த்தரமா அசிங்கப்படுத்தி கல்யாணத்தை நிறுத்த பார்த்திருக்கான். இது தெரிஞ்சுதா என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க பார்த்திருக்கா. ஐயோ. என்ன மாமா நீங்க போய் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டீங்க? நான் அப்படிப்பட்ட பையன் இல்ல மாமா. எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா நான் அப்படிப்பட்ட பையன் இல்ல மாமா. அப்புறம் ஏன் என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க பார்த்தா? விடிஞ்சா மூத்தவளுக்கு கல்யாணம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானா என்ன அர்த்தம்? அத்தை தயவுசெய்து நீங்களாவது என்ன நம்புங்க அத்தை. இதுக்கெல்லாம் காரணம்னா அந்த கடவுள் தான். நான் சொல்றது கேளுங்க தயவுசெய்து காது கொடுத்து. அப்புறம் நீங்க என்ன நம்பலைன்னா எப்படி வேணா தண்டிக்கலாம். என் கழுத்தை நெரிச்சு கொண்டு கூட போடலாம் அத்தை. என்ன நடந்துச்சு? என்னடா நடந்துச்சு? இதுக்கு மேல வேற என்ன நடக்கணும்? அங்க ஒருத்தி வாழ்க்கையை எழுந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா, இங்க ஒருத்தி உசுறு போக கிடக்குறா. இதுக்கு மேல ஒரு பெத்தவன் எவ்வளவு தாங்குவா? பாவிங்களா, இதுக்கு மொத்தமா என்ன நிக்க வச்சு எரிச்சிருக்கலாம். மாமா அதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல மாமா. நீங்க மாப்பிள்ளை பாத்தீங்களே அவரோட விதி. என்னடா சொல்ற? ஆமா மாமா, நீங்க கல்யாண பத்திரிக்கை கொண்டு போய் உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்க சொன்னீங்களே மாமா, நானும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவரும் சந்தோஷமா கல்யாணத்துக்கு வரேன்னு தான் சொன்னார். ஆனா அந்த பத்திரிக்கையில மாப்பிள்ளை போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தம்பி, இந்த மாப்பிள்ளையா? ஏன் என்னாச்சு? என் தங்கச்சி பொண்ணுக்கு இந்த பிள்ளைய முதல்ல வரன் பார்க்க போயிருந்தோம். ஆனா ஜோசியர்கிட்ட இந்த ஜாதகத்தை காட்டின போது இந்த கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டார் தம்பி. ஏன்? அல்ப ஆயுசு. இன்னும் என்ன நம்ப மாட்டீங்களா மாமா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மாமா? சரி, நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வாங்க, நான் அந்த ஜோசியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவர் இன்னைக்கும் அவர் பூஜை ரூம்ல கௌதம் ஜாதகத்தை வச்சு வேண்டிட்டு இருக்காரு. சரி, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்க ஃப்ரெண்டு சொன்னா நம்புவீங்களா மாமா? ஹலோ அண்ணே, நான் தான் குமார் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. இல்ல, கௌதம் ஜாதகத்தை பத்தி அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்தை அப்படியே மாமாட்ட சொல்லுங்க. கொடுங்க தம்பி. இந்தாங்க மாமா, புடிங்க மாமா. சொல்லுங்க அண்ணாமலை. நான் சத்தியமா சொல்றேன், காயத்ரி வாழ்க்கை பாழாகக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு உங்க பொண்ணு என்னெல்லாமோ பேசிட்டாத்த, என்னால தாங்க முடியல. மாமா, நான் என்னைக்கு கௌரி கழுத்தில் தாலி கட்டணும் அன்னைக்கே என் மனசை சொத்தை அவகிட்ட எழுதி கொடுத்துட்டேன். ஆனா அவன் மனுஷங்களையும் புரிஞ்சுக்கல, என் மனசையும் புரிஞ்சுக்கல. அதான் இப்படி மருந்து சாப்பிட்டு சாவ கிடக்கிறது.